ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வம் கோயிலில் தான் இருக்கோம். எல்லா ஆடி மாதமும் வருஷம் வருஷம் இங்கே வந்து பூஜை பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த ஆடி மாதம் வந்து வந்திருக்கோம். இங்கே வரையில் நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு. போன வருஷம்லாம் வந்து அப்போ தான் கோயிலெலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபினிஷிங்லாம் ஆகி ரொம்ப அழகாக இருக்குது. வரும்போதே பார்க்கிங்லாம் செப்பரேட் பார்க்கிங்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து கோயிலுக்கு முன்னாடியே காரை போட்டு நிறுத்திடுவோம். இப்போ அதுக்குன்னு செப்பரேட் பார்க்கிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை பார்க் பண்ணி வரும்போது என் பையனை கேட்டோம், மொட்டை போடுறியா அப்படின்னு சொல்லி. அவன் ரெடியாக இருந்தான், ஹாப்பியாகவும் இருந்தான். அதனால் அங்கேருந்து மொட்டை போடலான்னு போகும்போது டோக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. மறுபடியும் கோயிலுக்குள்ளெல்லாம் போய் அவங்க அப்பா வந்து டோக்கன் வாங்கிட்டு வந்தார். டோக்கன் வாங்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா வருஷமும் என் பையன் வந்து மொட்டை அடிக்கும் போது அழுகுவான். இந்த வருஷம் ஏதோ அதிசயமாக அழுகாமல் சிரிச்சுக்கிட்டு நல்லா ஹாப்பியாக தான் இருந்தான். அங்கே மொட்டை போட்டுட்டு அங்கேருந்து கோயிலுக்குள்ளே போனோம். ஸோ அவன் மொட்டை போடும்போது அவங்க அப்பா தான் ஹெல்ப் பண்ணார். ஷேக் பண்ணக்கூடாது, அழுகக்கூடாது அப்படிலாம் சொல்லி. அதனால் இந்த வாட்டி வந்து எந்த கீறலுமே வந்து விழுகலை. மொட்டை போட்ட உடனே அவங்க தாத்தா வந்து சந்தனத்தை தேய்ச்சி விட்டு, அப்புறம் நமக்குன்னு வந்து ஒரு இடத்த வந்து நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒருத்தராக சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கும் டிஃபன் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கல், சட்னி, சாம்பார். சாம்பார் வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் பசங்களுக்கெல்லாம் ஊட்டணும்னு சொல்லி நாங்கள் சட்னிலேயே வந்து வெண்பொங்கலை ஊட்டிட்டோம். ஊட்டிட்டு வெளியே வரலான்னு வரும்போது இங்கே வந்து நம்ம கெடாலாம் வெட்டிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மதிய சமையலுக்கு. அந்த கேப்பில் வந்து நாங்கள் பொங்க வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே வந்து 12 மணிக்கு வந்து கோயில் வந்து மூடிடுவாங்க. அடுத்து 3 மணிக்கு தான் திறப்பாங்க. நம்ம மறுபடியும் பெங்களூருக்கு வந்து ரிட்டர்ன் போகணும். அதனால தான் சரி பொங்க வச்சுட்டு சீக்கிரம் சாமியை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி உள்ளே போனோம். இந்த நல்லாண்டவர் கோயிலில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 சாமி கிட்ட இருக்காங்க. முனியப்பன், கருப்பணசாமி, விநாயகர், அப்புறம் வந்து பச்சையம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாமி இருக்குது. ஸோ இங்கே போனதுக்கப்புறம் எல்லா சாமியும் ஒருத்தராக பார்த்துட்டு நம்ம வந்துட்டோம். கடைசியாக தான் எங்கள் குலதெய்வம் மதுரை வீர சாமியை கும்பிட வந்துட்டோம். இங்கே வந்து ஆடி வந்து முடிய போகிற நாள்ன்றதுனால நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஒரு ஹவர் வெயிட் பண்ணி தான் நம்ம உள்ளே போய் ஒரு சாமியாக கும்பிட்டுட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் நம்ம மதுரை வீர சாமிக்கு பொங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து இந்த கூட்டத்தில் இருந்ததுனால நமக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி. டயர்டாக இருந்தால் சரி வரையில் ஏதாவது கூலிங்காக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ட்ரை பண்ணோம். ஆனாலும் அங்கே நிறைய கூட்டம் இருக்கிறதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு நமக்கு வரத்துக்கு வெளியிலேருந்து. இங்கே பாருங்கள், நம்மளோட குலதெய்வ சாமி உங்களுக்கு நான் காட்டுறேன். இவர் தான் நம்மளோட குலதெய்வம், மதுரை வீரன் சாமி. அங்கேருந்து பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வெளியே வரத்துக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 1 ஹவர் மேலே ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு கூலிங்காக ஒரு சர்பத்தை குடிச்சிட்டு அங்கேருந்து என்னென்ன சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம்.